கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்திலே ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நமக்கு நல்லவராய் வல்லவராய் இருந்தது போல தொடர்ந்து தேவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாய் இந்த காலவெளியிலே ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மோடு பேசும்படியாக நம்மை பலப்படுத்தி நம்மை வார்த்தையினால் விடுவிக்கும்படியாய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த மனமற்ற நாளின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்தபடி நாளும் துதிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில எங்களோடு இடைபடுவீராக. உடைய வார்த்தை அனுப்பி எங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆளுகை செய்வீராக. வல்லமுள்ள வார்த்தைகளுக்கு நேராய், தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு நேராய் நாங்கள் செவி கொடுக்க கர்த்தர் இரக்கம் செய்யும். துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 132 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். சாம்ஸ் 132:14. இது என்றென்றைக்கும் நாம் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே அசைவாடி கிரியை செய்ததை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் விரும்புகிற ஒரு முக்கியமான காரியங்கள ஒன்று அவர் வாசம் பண்ணுவது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவருக்கு எத்தனையோ காரியங்கள், பிடித்த காரியங்களை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் விரும்புகிறார். இதில் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிற ஒரு காரியம், அவர் நமக்குள் வாசம் பண்ண நாம் அவரை விட்டுக் கொடுப்பதை தேவன் அதிகமாய் விரும்புகிறார். இந்த வசன விதமாய் சொல்லுகிறது, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். அப்படின்னா ஆண்டவர் வாசம் பண்றதை அதிகமா என்ன பண்றாரு? விரும்புகிறார். என்றென்றைக்கும் நிரந்தரமாக அவர் தங்கும்படி, நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. இதை நான் விரும்பினபடியால் என்று சொல்லி அந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. 13 வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலம் ஆக்கும்படி என்ன பண்ணாரா? விரும்பினார். ஆண்டவர் நிறைய காரியங்களை விரும்புறாரு, உண்மைதான். ஏன்னா அது அவருடைய கட்டளைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அநேக கட்டளைகளை அவர் என்ன பண்றாரு? சொல்லி கற்பனைகளாக தம்முடைய விருப்பமாக அதை நாம் செய்யும்படி விரும்புகிறார். அதுல பிரதானமான ஒரு காரியம் என்னவென்றால், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல முன் சொன்னது போல ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அங்கே வாசம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நமக்குள்ளே வாசமாயிருக்கும்படி விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உள்ள வாசமா இல்லாதபடி நிறைய கிறிஸ்தவன்ற பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊழியமும் செய்யறாங்க, பாடல் பாடுகிறாங்க, அநேக காரியங்களை செய்து தேவன் இதுல விருப்பமா இருக்கிறார் என்று சொல்லி அவர் நினைக்கிறார்கள். உண்மைதான். கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் விரும்புகிறார். அதுல முதலாவது பிரதானமான காரியமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நம்முடைய உள்ளத்திலே தேவனுக்கு இடம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீதிமொழிகளில் அநேக வார்த்தைகளை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதை அறிந்த தாவீது 132 சங்கீதம் 2 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறத வாசிக்கலாம். சாம்ஸ் 132 verse 2-5. அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இங்க நம்ம வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது ஒரு பொருத்தனை பண்ணினார். என்ன பொருத்தனை? நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். அதை இப்படி வாசித்தோம்னா,
என் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறதை நான் காணும் அளவும், நான் என்னை ஆண்டவருக்கு ஒரு கூடாரமாக மாற்றுகிறதை நான் செய்து முடிக்கும் வரைக்கும், 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுதலை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு என்ன பண்ணானா, ஒரு பொருத்தனை பண்ணினான். இந்த நாட்களில் நாமும் அப்படி பொருத்தனை பண்ணுகிறது நல்லது. இருதயத்தில் நாங்களும் என்ன பண்ணணும், தரிசிக்க வேண்டும். எங்களுடைய ஆவி ஆத்மாவில் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். சபைக்கு வர்றோம், தேவனை ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனை நேரம் முடிந்த பிறகு அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஆராதிக்கிறோம். இடப்பட்ட நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் வேற யாரை ஆராதிக்கிறோம், வேற யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வேற யாரை அதிகமாய் கனம் பண்ணுகிறோம், அல்லது வேற எதை குறித்து நம்ம அதிகமாய் சிந்திக்கிறோம் என்று சொல்லி நாம் அப்படியா யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலக வேலைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஆனால் உலக வேலைகளை செய்தாலும் மனதார தேவனை இருதயத்திலிருந்து துதித்து ஆராதித்து தேவ பிரசன்னத்தை அல்லது தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் முற்றிலும் விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் அதிகமாய் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்காக ஓடுறாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாங்க. ஆனா அநேகருடைய இருதயங்கள்ல ஆண்டவர் வாசமா இருப்பதில்லை. அப்படிப்பட்ட நினைவுகளும் வாழ்க்கையும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு என்று சொல்லி ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள், நம்முடைய ஆத்மாவில் உள்ள சிந்தனைகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படும் போது, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். கனவுல, சொப்பனங்கள, தரிசனங்கள ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறதை காண முடியும். என மத்தேயு சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவனை தரிசிப்பார்கள். என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டுடைய தரிசனம் கிடைச்சதுன்றது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தையோ விடுதலையோ உண்டாக்காது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் தரிசிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், தொழுது கொள்கிறவர்களாய். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உன் முழு ஆவியோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் இடத்துல என்ன பண்ணுவாயாக, அன்பு கூறுவாயாக. நம்ம பலத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறோம், சரீரத்தை கொடுக்கிறோம். ஆனா ஆவி ஆத்மாவை எந்த அளவுக்கு கொடுக்கிறோம் என்பதை இந்த நாட்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிசிக்கலா சபைக்கு வந்து சரீர பிரகாரமாக நம்ம உட்கார்ந்துட்டு எல்லா கூட்டத்துல கலந்து போகிறதுனால ஆண்டவர் முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையில திருப்தி அடைவதில்லை. நம்ம முழு ஆத்மாவில தேவனுக்கு இடம் தந்து, அப்ப ஆத்மாவில தேவனை ஆராதிக்கிறவர்கள் மற்ற காரியங்கள்ல அவங்க சரியாய் செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரியம், அவங்க ஆத்மாவில தேவனுக்கு என்ன பண்ணல, தேவன் உலாவுகிறதுக்கோ, தேவன் வாசம் பண்ணுகிறதுக்கோ, தேவன் கிரியை செய்கிறதுக்கோ, தேவன் அவர்களை ஆளுகை செய்கிறதுக்கோ அவர்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கிறபடினால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிறைவோ ஒரு சந்தோஷமோ அவர்களுக்கு கிடைப்பதில்லை. மாறாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பின்தங்கிய நிலைமை அவர்களுக்குள்ள காணப்படுகிறது. அதனால்தான் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் விரும்புகிறேன். மனுஷருக்குள்ள வாசம் பண்ணுகிறது நான் என்ன பண்றேன், விரும்புகிறேன். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரேன்னு சொல்லி அநேக பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன, கர்த்தர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துல நம்ம 4 பேர் 5 பேர் கூடும்போது, 2 பேர் 3 பேர் கூடும்போது அங்க இறங்கி வருகிறார், உண்மைதான். ஆனா இருதயத்தை திறந்து கொடுக்காம இருந்தா அதனால நமக்கு எந்தவித பெரிய ஒரு ஆசீர்வாதமும் வரப்போறதில்லை. அப்படி இருதயத்தை முற்றிலும் தேவனுக்கு திறந்து கொடுக்கும் போது ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 132வது சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Psalms 132 verse 15, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். எப்ப நம்ம ஆண்டவர் நம்முடைய ஆகாரத்தை ஆஸ்வதிப்பார் என்றால், நம்முடைய சரீரத்துக்கு பலனை கொடுப்பார் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் சொல்ல, ஆசீர்வதித்து வருவேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய ஆகாரத்தை, நம்முடைய உணவை மாத்திரமல்ல, அது நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான்.
கர்த்தர் எப்படி அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு விருத்தி ஆசுவாதத்தை உண்டாக்குறார் என்றால், அவங்க தேவனை ஆராதிக்கிற ஆலயமாக தங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணாங்க, வைத்து கொண்டார்கள். கலாத்தியர்ல சொல்லுகிறபடி மாம்சத்தின் கிரியைகள் ஆகிய இந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கும் என்றால் தேவனுக்கு ஏற்ற உகந்த ஆராதனை கூடமாக நம்முடைய இருதயம் மாற முடியாது. அப்ப இருதயத்தை தேவனுக்கு முதலாவது ஒப்பு கொடுத்து பிறகு நம்முடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தி நமக்கு அதை நன்மையாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆத்மாவில எந்த அளவுக்கு நம்ம இடம் தர்றோன்றதுடைய வெளிப்படையான ஒரு அடையாளங்களை ஒன்று, அவர் நம்முடைய பொருளாதார சரீர காரியங்கள்ல தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதனால்தான் தேவ வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் சாவுக்கு எதுவான யாதனை குடித்தாலும் அவர்கள் என்ன பண்ணாதான் சேதப்படுத்தாது. நம்ம ஆத்மா முற்றிலும் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழும்போது நம்ம எப்படி சாதாரண மரக்கறி சாதாரண உணவுகளை சாப்பிட்டாலும் தேவன் அதை நமக்கு பலன் உள்ளதாய் மாற்றி கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு நல்ல ஜீவன் சுகபலன் தந்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசேக்கு 120 வயதாகியும் அவருடைய கண் பார்வை குறையும் இல்லை, அவருடைய பலன் என்ன பண்ணலையாம், மங்கவும் இல்லை. இதுக்கு காரணம் மோசே தன்னை முற்றிலும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவராய் காணப்பட்டபடினால அனுதினமும் அவருடைய ஆகாரத்தை தேவன் ஆசீர்வதித்து வந்தார். நம்மையும் ஆஸ்வதிக்க முடியா இந்த வார்த்தைகளை நமக்கும் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாம டெய்லி காலைல ஏஞ்சி ஏதோ ஒரு கடமைக்கு கொஞ்ச நேரம் நான் ஆராதனை பண்றேன், ஸ்தோத்திரம் பண்றேன், அப்படி கிடையாது. நம்முடைய இருதயத்தை முற்றிலும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுக்கு பிரியமானதை யோசித்து நினைத்து செய்யும் போது, தீமையை வெறுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகும் புஸ்தகம் 26 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம். புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 4 and 5. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமை. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமா என்ன பண்ணுவீங்க, குடியிருப்பீர்கள். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்குமா, விதைப்பு திரும்ப விதைக்கிற வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கிற காலம் என்ன பண்ணுமா, ஒரு பக்கம் அது நம்ம விதைக்கிற வரைக்கும் அந்த பறித்த பலனை நம்ம அனுபவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். உங்கள் அப்பத்தை நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்தில் சுகமா என்ன பண்ணுவீங்க, குடியிருப்பீர்கள். இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல ஒரு காரியமா இருக்கு. சரீரத்துல தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால நம்மை நிரப்பி ஆஸ்வதிக்கிறார். இது யாருக்கு இப்படி செய்கிறார், இருதயத்துல தேவனுக்கு முற்றிலும் இடம் கொடுத்து வாழ்கிறவர்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட நன்மையை இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்து ஆஸ்வதிக்கிறார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 132 16 வசனம், சாம்ஸ் 132 verse 16. அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப 16 வசனத்தில் verse 16ல அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை என்ன பண்ணுவேன், உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் என்ன பண்ணுவாங்க, கம்பீரிப்பார்கள். அப்ப ஆண்டவர் உள்ளுக்குள்ளேயே இருதயத்துக்குள்ள நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய தேவனை இருதயத்துல பரிசுத்தம் பண்ணி கொண்டிருங்கள் சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள சதா காலமும் தங்கி இருந்து நிறைவா இருக்கும் போது என்ன நடக்குது, அனுதின ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, நிறைவேறி வருகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, அதன் ஆசாரியர்களுக்கு, எந்த ஆசாரியர்களுக்கு, இருதயத்தை முற்றிலுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்து ஆராதனை செய்கிற ஆண்டவரை பின்பற்றுகிற ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணுவாராம்,
ரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் என்ன பண்ணுவாங்க? கம்பீரிப்பார்கள். அப்ப இருதயத்துல ஆண்டவர் உலாவும் போது வெளியரங்கமான நம்முடைய ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் கெட்டு போகாதபடி அதை பரிசுத்த பண்ணிக்கொள்ள, புதுப்பித்துக் கொள்ள, ஆவியினால உண்டாகல மகிழ்ச்சி, விடுதலையை ஒவ்வொரு நாள் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு இரக்க செய்கிறார். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டோம், என்னைக்கோ கர்த்தருடைய சுகத்தை அனுபவிச்சோம், விடுதலை அனுபவிச்சோம், இப்ப இருளா இருக்கிறது, பயமா இருக்குது அப்படின்னா அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் தங்குகிற வாசஸ்தலமாகிய ஆலயத்தை நம்ம தீட்டிப்படுத்தி இருக்கிறோம் என்று பொருள். அதை நாம் திரும்ப ஆண்டவர் ரத்தத்தால கழுவி தேவனுக்கு முற்றிலும் இடம் கொடுக்கும் போது அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாள் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராம்? அனுக்கிரகம் பண்ணுவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டாலே ஒரு ஒரு விதமான சந்தோஷம், நிறைவு அவங்களுக்குள்ள காணப்படும். அவங்க வீட்டுல எந்த பொருள் இருக்குதோ இல்லையோ, ஒரு ஆவியில ஒரு நிறைவு. அதை தான் தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் என்ன பண்ணுகிறது? நிரம்பி வழிகிறது. என் ஆத்மாவுடைய நிறைவை பற்றி தாவீது அங்க சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்க வேண்டும். ஏதோ ஆபத்திலிருந்து பாதுகாத்தாரு, வியாதியிலிருந்து பாதுகாத்தாரு, அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆத்மாவை வல்லடிக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாக்க தேவனுக்கு நம்முடைய ஆத்மாவில இடம் தரும்போது ஆண்டவர் ரட்சித்தார்ன்றது எப்படி நமக்கு தெரியும்னா, அது ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு தரும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒரு பயமும் கலக்கமும் எதிர்கால கேள்விகளும் தொடர்ந்து வருகிற நோக்கம் என்ன? அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை அவர்கள் பரிபூர்ணப்படுத்தாமல் இருக்கும்போது, ரட்சிப்பை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கும்போது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து பெரிதாக சொல்லுகிறார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போதே அவன் மேல இருக்கிற சாபம், பாவம் எல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறார். அவனை அழைத்து கொண்டிருந்த பாரம் அவனை விட்டு நீங்கி போகிறது. அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்காட்டாலும் அவன் முற்றிலும் விடுதலையாக்கப்படுகிறான் ஒவ்வொரு நாளும். பரிசுத்தவான்கள், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் என்ன பண்ணுவாங்களாம்? கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கம்பீர சத்தம் என்பது ஒரு பொருளையோ ஒரு நன்மையோ நமக்கு கிடைச்சதுனால வருகிற கம்பீர சத்தம் கிடையாது. இது தேவன் நம்மை மீட்டெடுத்த ஒரு சத்தம். தேவன் நம்மை தம்முடைய கரத்துல விடுதலையாக்கி வைத்த அந்த விடுதலை உணர்வு தான் கம்பீர சத்தம். அது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்ப ரெண்டாவது ஆஸ்வாதம், முதல்ல ஆண்டவர் சரீரத்துல பொருளாதாரத்துல ஆஸ்வதிக்கிறார். ரெண்டாவது அவருடைய ஆவி ஆத்மாவில ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் என்ன பண்றாரு? கட்டளையிடுகிறார். அதனாலதான் பக்தன் விதமாய் சொல்கிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அது எப்படி அதாவது முடியும் அப்படின்னா, அதுதான் ஆவிக்குரிய விடுதலை. ஆவியில கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை, ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படுகிற நிலைமை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, கனவுல சொப்பனங்களை பாக்குறாங்க, வேதத்துல பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல ரத்தத்தால கழுவப்பட்டு ஆண்டவரால விடுதலை பெறபோது ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறதாய் காணப்படுகிறது. அது நமக்கு தேவை, ஒவ்வொரு நாளும் தேவை. இன்னைக்கு நிறைய அந்நிய பாஷை பேசுறவங்களுக்குள்ளே அந்த அனுபவம் கிடையாது. ஏன்னா அந்த அனுபவத்தை அவங்களை தக்க வைத்துக் கொள்வதில்லை. அது முக்கியமான ஒரு காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்குள்ள இருந்தா ஒரு ஆவிக்குரிய மகிழ்ச்சி, விடுதலை, கவலை, எதிர்காலத்து குறித்த பயம் இல்லாத ஒரு தேவன், ஒரு தைரியத்தையும் தேவன் நமக்கு கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். 2 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2 Chronicles chapter 6 verse 41, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாம்பர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரிய ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்குள் தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் என்ன பண்ணுங்க? எழுந்தருளும். அப்ப தேவனுடைய தாபர ஸ்தலம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரமா காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய இருதயமாய் காணப்படுகிறது. அப்படி ஆண்டவர் நமக்குள்ள எழுந்தருளிக்கும் போது என்ன நன்மை நடக்குதான்? உமது ஆசாரிய ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க? நன்மையினால மகிழ்வார்கள். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போதே அந்த சந்தோஷம் அவங்களை நிரப்பும். கர்த்தருடைய தேவனுக்கு நம்ம இடம் கொடுத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளும் போது
அல்லது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முதன்மையானவராக காணப்படும் போது நமக்குள்ள ஒரு வற்றாத நீரூற்று, ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் நம்மை நிரப்பி நம்மை ஆஸ்வதிக்கும் என்பது சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அனுபவம் எல்லாருக்கும் தேவை. இங்க ஆசாரியர்கள் சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம்ம எல்லாரும் என்னபடி இருக்கிறாரோ ராஜாக்களாய் ஆசாரிகளா என்னபடி இருக்கிறாரு மாற்றிருக்கார். அப்ப அபிஷேகம் பெற்றும் போதே நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளபடினால எல்லாரும் அபிஷேகம் பெற வேண்டும். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாய் கடந்து போய் இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு மேன்மையான அனுபவம். அதனால்தான் பக்தர்கள் சொல்றாங்க, மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இது ஒரு சாதாரண அனுபவம் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியம் செய்யறோம், அதுல நம்ம நிறைவா இருக்கிறோம், பாடல் பாடுறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், ஆராதிக்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம், பலவித நன்மைகளை செய்யறோம். இதுல ஒரு திருப்தி, சந்தோஷம். இது ஆண்டுடைய கிருபையினால் தான் இதெல்லாம் செய்ய முடியுது. இதுக்கு மேலான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு ஆஸ்வாதனம் இங்க வாசிக்கிறோம். சங்கீதம் 132 17 வசனம். Psalms 132 verse 17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை என்ன பண்ணுவேன், முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்காக ஒரு விளக்கை என்ன பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணுவேன். கொம்பு என்பது அது ஒரு பாதுகாவலை குறிக்கிறதா இருக்கிறது. அப்ப முதலாவது தேவன் நமக்கு உலகத்துல ஆசீர்வாதத்தை தருகிறார், இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய ஏதுக்களை நன்மைகளை தருகிறார். இரண்டாவது ஆவினால நம்மை நிரப்பி ஆவியில விடுதலை தந்து மகிழ்ச்சியா இருக்க செய்கிறார். மூன்றாவது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற ஒரு வேலியை நமக்கு உண்டாக்குகிறார். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை என்ன பண்ணுவேன், முளைக்க பண்ணுவேன். கொம்பு என்பது அது பாதுகாவலை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்காக ஒரு விளக்கை என்ன பண்ணுவேன், ஆயத்தப்படுத்துவேன். கர்த்தருடைய அப்ப தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது இருள் நம்மை ஆளாதபடி ஒரு வெளிச்சத்துல நடக்கிறவர்களாய் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறார். படிச்சவங்க, படிக்காதவங்க, வயசானவங்க, வயசு உள்ளவங்க, ஊழியம் செய்யறவங்க, விசுவாசி, இதெல்லாம் வேற. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவி ஆத்மாவுக்குள்ள நிறைவா இருக்கும்போது நாம் தடுமாடுகளாக இல்லாதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்துல நடக்கிறவர்களாய், தெளிவுள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா ஊழியம் செய்யறவங்க, அபிஷேகம் பெற்றவங்களே சில நேரத்துல தடுமாறி கீழே வரத்துக்குரிய காரணம் என்ன, தொடர்ந்து தேவன் அவருடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில முற்றிலும் அவங்க இடம் தராம இருக்கும்போது இருள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ன பண்ணிரும், வந்துடும். அப்ப இருள் வரும்போது அங்க என்ன நடக்கும், பாதுகாப்புன்னு அவங்களுக்கு என்ன பண்ணாது, இருக்காது. தடுமாறி கீழே விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பாவத்துல பலவிதமான காரியங்கள்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை என்ன பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணினேன். இது தேவன் ஒரு ஆவிக்குரிய பாதுகாவலை தேவ பிள்ளைகளுக்கு கத்த தருகிறார். கர்த்தருடைய வெளிச்சத்தினால், வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தினால, வெளிச்சம் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் சொல்லி பக்தன் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆவியினுடைய நிறைவு நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கும்போது நம்முடைய சிந்த எண்ணம் எல்லாமே தவறுதலான முடிவு எடுக்காதபடி தெளிவுள்ளவர்களாய் காணப்பட்டு, சில பேர் நல்ல உயர்ந்த நல்ல முதிர்ந்த விசுவாசி ஊழியக்காரன் சொல்லுவாங்க, ஆனா அவங்களுடைய முடிவு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாம தான் இருக்கும். அவங்க எடுக்கிற சில யோசனைகள், அவங்க எடுக்கிற முடிவுகள், திட்டங்கள் ஒரு கன்ஃபியூஸ்ல போய் முடியும். கூட இருக்கிறவங்களுக்கே குழப்பமாடி, இது பரிசுத்தாவியானவர் தான் செய்யறாரா இல்லையா. ஏன்னா தேவன் உள்ள இருந்தா நம்முடைய காரியங்கள் எல்லாமே தெளிவாய் வெளிச்சமாய் காணப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை நம்ம அறிந்து கொள்ளணும். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா. எனக்குள்ள இல்ல அப்படின்னா குழப்பமும் சந்தேகமும் கலக்கமும் தான் எனக்குள்ள என்ன பண்ணும், காணப்படும். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறானா, நிலையற்றவனா இருக்கிறான். அப்படின்னா என்ன, ஆண்டவர் உள்ள பரிபூர்ணமா இல்ல. ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறார்ன்ற பேர்ல வேற சில எண்ணங்களுக்கும் நம்ம இடம் கொடுத்து உள்ள இருந்தா
தன் வழிகளெல்லாம் நிலையற்றவர்களா இருக்கிறார்கள். ஒரு தெளிவோ வெளிச்சமோ ஒரு எதிர்கால நம்பிக்கையோ ஒரு திடனோ அவர்களுக்குள்ள என்ன பண்ணாது, காணப்படாது. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அப்ப அவங்களை கொண்டு ஆண்டவரை எதையும் செய்ய முடியாது. இவங்களும் தொடர்ந்து தேவனுக்குள்ள சாட்சியாம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஒரு கனவு பார்த்தாங்கன்னா அந்த கனவு ஆண்டோட்டம் வந்ததா சாத்தாண்ட வந்ததா அவங்களுக்கே ஒரு குழப்பம் மாறும். அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படையான ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தருடைய உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ண நம்ம அர்ப்பணிக்கும் போது, எப்படி வாசம் பண்ண நம்ம அர்ப்பணிக்கிறதுனா, தேவ வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரோ உடனே ஒப்பு கொடுக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள வாசம் பண்ணி தொடர்ந்து நமக்குள்ள நிலைத்திருப்பார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 148:14 வசனம். Psalms 148:14. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 148:14. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை என்ன பண்ணாரா, உயர்த்தினார். ஒரு பாதுகாவல் நம்மை சுற்றி இருக்கும் போது ஒரு மகிழ்ச்சி தொடர்ந்து நமக்குள்ள என்ன பண்ணப்படும், காணப்படும். கர்த்தருடைய நாம ஒரு பாதுகாப்பான வீட்டுல இருக்கிறோம், ஒரு மலை மேல வைக்கப்பட்ட ஒரு வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா என்னதான் பூமியில மழை பெஞ்சாலும் நமக்கு பயம் என்ன பண்ணாது. ஏன்னா அந்த மழை மேல வராது. ஏன்னா நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் நமக்குள்ள தொடர்ந்து காணப்பட ஆண்டவர் நம்மை பாதுகாக்க ஒரு வேலையை கர்த்தர் உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 92:10 வசனத்தை வாசிக்கும் போது Psalms 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல என்ன பண்ணுகிறீர், உயர்த்துகிறீர். காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு இருக்குது, அதனால அது எதுக்கும் என்ன பண்ணாது, பயப்படாது. அந்த கொம்பை வச்சே அது தன்னை காப்பாற்றிக் கொள்ளும். அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு பாதுகாக்க கூடிய ஒரு ஆயுதமா கொம்பை கொடுத்திருக்கிறது போல ஆண்டவர் நமக்கு பாதுகாவலன் அரணா என்ன பண்றாரு, இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது அதை தான் அடிக்கடி சொல்றாரு. அவர் என் கோட்டை, என் துருகம், என் கன்மலை, என் ரட்சணிய கேடகம். பல விதத்துல ஆண்டவர் தான் எனக்கு பாதுகாவல்ன்றதை அவர் உறுதிப்படுத்தி சொல்கிறது போல இந்த நாட்கள்ல தேவன் நமக்கு ஆவிக்குரிய அரணும் பாதுகாவலருமா என்ன பண்றாரு, இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரும் தூதர்களும் கர்த்தர் பாதுகாப்பா வச்சிருக்கிறார். அப்போ தேவன் உள்ள வாசம் பண்ணும்போது அந்த பாதுகாப்பை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இல்லாட்டி நம்ம பக்கத்துல தேவன் இருந்தாலுமே நம்மளால அதை பார்க்க முடியாது. ஒரு பயம் கலக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இருதயத்துல முற்றிலும் தேவனை நம்ம அண்டி சார்ந்த தேவனுக்கு முழு இருதயத்தையும் கொடுக்கும் போது எதை குறித்தும் பயம் இல்லாதபடி கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தையும் தெளிவையும் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கடைசியில் ஒரு ஆசீர்வாதத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 132:18 வசனத்தை வாசிக்கும் போது Psalms 132:18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் நீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆண்டவர் நமக்குள்ள உலாவும் போது நம்மை நிந்தித்த, நம்மை அடிமைப்படுத்தின சத்துருக்களுடைய சரிகட்டுதலை காண தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ கிரீடம் என்ன பண்ணுமா, பூக்கும். ஆண்டவன் நம்மை மகிமைப்படுத்துவார். எவர்களை அழைத்தவரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கினவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவரே மகிமைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அப்ப சில பேர் கிறிஸ்துவுக்காக நல்லா கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஆண்டவர் அவங்களை மகிமைப்படுத்த போற நேரத்தில் திரும்ப பின்மாற்ற ஜீவியத்துல போயிருவாங்க. அப்படி இல்லாதபடி தொடர்ந்து கர்த்தருக்குள்ள நிலைக்கும் போது நம்முடைய அற்பம் ஆரம்பமா இருந்தாலும் முடிவுல தேவன் சம்பூர்ணத்தையும் ஆஸ்வாதத்தையும் மகிமையும் தேவன் நமக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் உள்ள எந்த பரிசுத்தவங்களா இருக்கட்டுமே அவருடைய முடிவு மகிமையா தான் என்ன பண்ணது, காணப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், சத்துரு வெட்கப்பட்டான்னா அப்ப நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, உண்டாக்குகிறார். அவன் மீதிலோ அவன் கிரீடம் என்ன பண்ணுமா, பூக்கும். அப்ப நம்மளுக்குன்னு ஒரு கிரீடம் வச்சிருக்கிறார். அது பூக்காதபடி நம்ம தடையா இல்லாதபடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதித்து நிரப்ப வல்லவராய் இருக்கிறார்.
ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 109வது சங்கீதம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது Psalms 109 verse 29, என் விரோதிகள் லட்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வை போல தரித்துக் கொள்ள கடவர்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தாவீது தன்னுடைய அனுபவத்துல சொல்றாரு, என் விரோதிகள் லட்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வை போல என்ன பண்ண கடவர்கள், தரித்துக் கொள்ள கடவர்கள். கர்த்தருடைய நாம அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும், ஏன் தலையே மகிமையினால முடிசூட்டுகிற நாள் நிச்சயமாய் வரும் என்று சொல்லி தாவீது ஒரு விசுவாச அறிக்கையை அங்க சொல்லுகிறது. என்ன பண்றோம்? கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அதனால என்னுடைய முடிவு சம்பூர்ணமாய் சமாதானமாய் ஆரோக்கியமாய் சுகமாய் மகிமையாய் காணப்படும் என்று சொல்லி அவர் அந்த ஒரு நீதிமானுடைய ஓட்டத்தினுடைய முடிவை அங்க தாவீது சொல்லுகிறத வாசிக்கிறோம். அப்ப 132ஆம் சங்கீதத்துல சொன்னது போல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த 4வது ஆசீர்வாதங்கள் என்னன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை என்ன பண்ணுவேன், உடுத்துவேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்காக வைராக்கியமா உண்மையா இருந்தா நம்ம தேவனுடைய நாமத்திற்காக நம்ம அப்படியா நம்ம எதிர்கொண்ட இழப்பு நஷ்டங்கள் அவமானங்களை கர்த்தர் அப்படியே ரெட்டத்தனை என்ன பண்ணுவாரு, நன்மையா கர்த்தர் முடிசூட்டுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், அதுல மாற்றமே கிடையாது. வேதத்துல எந்த பரிசுத்தவான்கள் எடுத்துக்கோங்க, அவருடைய முடிவு சம்பூர்ணமா மகிமையா தான் காணப்பட்டது. அப்ப தேவனுக்கென்று உத்தமமா வாழ்கிற வேதத்துல துன்மார்க்கருடைய முடிவு சஞ்சலன்னு சொல்லி துன்மார்க்குடைய முடிவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய முடிவையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். அப்ப நீதிமான்களாய் வாழ்ந்தவருடைய முடிவு எல்லாமே சம்பூர்ணமா ஆரோக்கியமா கர்த்தர் அதை முடிய பண்ணினார். அப்ப தேவனை அவர் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்றென்றைக்கு வாசம் பண்ண ஆண்டவர் he would like to dwell forever and ever. அவர் நிரந்தரமா வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படி நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய முடிவில ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த எல்லா வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க கர்த்தர் என்ன பண்றாரா, இரக்கம் செய்கிறார். ஆண்டவர் உள்ள வாசம் பண்ணும்போது சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பூமியில தந்து நம்ம என்ன பண்றாரா, ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் சபிச்சாலும் எத்தனை வன்கண் பொறாமை எரிச்சல் இருந்தாலும் சரி, நம்ம ஆகாரத்தை நம்ம கர்த்தர் நம்ம ஆஸ்வதிப்பார். நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ரட்சித்து அந்த சந்தோஷத்தினால நிரப்புவார். நம்மை முற்றிலும் பாதுகாத்து வேலையடைப்பார். 4வது, ஆண்டவர் நம்மை மகிமை, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தயம் என்ன பண்ணுவாராம், ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி தாவீது அனுபவத்தை தெளிவா சொல்றார். அவருக்கு மகிமைப்பட்ட ஆரம்பத்திலிருந்தே கஷ்டப்பட்டு வந்தவர், ஆனா கடைசியில கர்த்தருடைய தலையை நன்மையினால முடிசூட்டுகிறார். யோசேப்பை பாருங்க, ஈசாக்கு, எந்த தேவ பரிசுத்தவான்களும் ஆரம்பத்துல தேவனுக்காக வெட்கப்பட்டு அவமானப்பட்டவங்க கடைசியில தேவன் அவர்களை மகிமையில கனம் பண்ணுகிறதை போல நம்மையும் அப்படி பண்ணும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஓட்டத்துல பொறுமையா இருந்து தேவனை மட்டும் நம்ம விட்டு விடாதபடி அவரை மாத்திரம் முற்றிலும் அண்டிக் கொள்ளும் போது நம்ம கூட சுயத்துல பலத்துல ஓடினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாதியிலே நின்றுவாங்க. இல்ல உலக மகிமை தான் போதுன்னு ஓடினவங்க எல்லாம் கடைசியில அவமானத்துல நின்றுப்பாங்க. உலக மகிமைகளுக்கு வேண்டான்னு சொல்லி வெறுத்தவங்க கர்த்தரவங்களை ஒரு நாள் விட்டதில்லை. கர்த்தரவங்களை மகிமைப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, இந்த காலவெளியில நம்முடைய வார்த்தை கேட்டது போல அநேகர் உலக புகழ், உலக ஆண்டவரே அப்பா மகிமையை தேடி நிறைய பேர் தங்களுடைய ஆண்டவரே அப்பா பந்தய பொருளை இழந்து போனார்கள். நாங்கள் உலகத்தை வெறுத்து உமக்கென்று ஓடும்போது எங்களுடைய முடிவு அது வெறுமையானதாய் காணப்படாதபடி மகிமை நிறைந்ததாய் காணப்பட ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஏழை லாசருவும் அந்த ஐஸ்வரனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த ஐஸ்வரனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல ஆண்டவரே கேள்விக்குறியா இருந்தது. ஆனால் முடிவிலே மகிமையிலே நீர் அவனை ஏற்றுக்கொண்டீர் என்று வேதத்துல பார்த்தோம். ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. தேவதூதர்கள் வந்து அவனை கொண்டு போனது போல எங்க வாழ்க்கையில நீர் முடிவிலே எங்களை மகிமைப்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். உலகத்துல உமக்கென்று எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு பாடுகளை அனுபவித்து சந்தோஷமா இதை ஏற்றுக்கொள்ளும் போது
இந்த பூமியிலே நீங்களை ஆஸ்வதிக்கிறீர், முடிவிலே எங்களை மகிமைப்படுத்துகிறீர். அப்படிப்பட்ட கனமான ஒரு பாக்கியத்தை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் அனுபவிக்க பெற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சையை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக. இதை எப்படியாவது நாங்கள் அடைந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நாங்கள் எங்களை சரி செய்து தேவனுக்கு முற்றிலும் எங்களுடைய இதயத்தை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தரை இறக்க செய்யும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருணைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில ஹென்னூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள ஷோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.